எனக்கு அண்ணன் இருக்காரு, அக்கா இல்லல்ல. அந்த குறைய நீங்க தீர்த்து வைங்க. வாங்கக்கா. இல்ல தீபா, நான் என்னைக்கும் உனக்கு அக்காவா இருப்பேன். ஆனா அதுக்காக என்னங்க வர சொல்லாது. நீங்க வந்தாதான் நான் உங்களை அக்கான்னு ஏத்துப்பேன். வாங்கக்கா, வாங்கக்கா, போலாம். அழாதீங்கக்கா. அம்மா, வரேம்மா. அம்மா. என்னம்மா? ஆ, மீனாட்சி அக்கா கொஞ்ச நாள் உங்களுக்கு துணையா உங்க கூட சேர்ந்து தங்கிப்பாங்க. அம்மா கிட்டயும் மைத்திலி கிட்டயும் எதுக்காக மூடி மறைக்கிற தீபா? நடந்தது என்னன்னு சொல்ல. நான் புருஷனை வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்திருக்கேன். என்ன மீனாட்சி, கழுத்துல தாலியை காணோம், என்ன நடந்துச்சு? ஆனந்த் மாமா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஐயோ, ஏய், என்னடி சொல்ற? இவ பேரு ரியா. இவ என் காலேஜ் மேட். கோவில்ல வச்சு நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுதாம்மா நடந்தது. மீனாட்சி, மீனாட்சி, அழாதம்மா, அழாத, அழாதம்மா. மீனாட்சி, அழாத, அழாதம்மா. இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வந்துரும். மீனாட்சி அக்காவுக்கு பழைய வாழ்க்கை கிடைச்சிரும். அது நடக்கவே நடக்காதே. அவர் கட்டின தாலிய அறுத்து வீசினதுதான். மீனாட்சி, இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனைமா. அதான் மாப்பிள்ள சொல்லிருக்காருல, கண்டிப்பா அவரு சரி பண்ணுவாரு. இப்ப எதுவும் பேசாதீங்க அத்தை. இத தாங்கிக்கிற சக்திய முதல்ல கடவுள் மீனாட்சிக்கு கொடுக்கட்டும். அத ஆறாமற அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க மீனாட்சி, வாங்க. அம்மா தாயே, மீனாட்சி அக்கா ரொம்ப பொறுமையானவங்க. ஆனந்த் மாமா தான் அவங்களோட உலகம். அவர் அக்காவுக்கு செஞ்ச துரோகத்தால மனசு வெறுத்து போய் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வீசிட்டாங்க. ஒரு பொண்ணு புருஷனுக்காக வாழ்க்கையில எதை வேணாலும் தியாகம் பண்ணுவா, விட்டு கொடுப்பா. ஆனா எதுக்காகவும் புருஷனை தியாகம் பண்ணவும் மாட்டா, விட்டு கொடுக்கவும் மாட்டா. ஆனந்த் மாமா மனசு மாறணும். இந்த தாலிய மறுபடியும்
அவர் கையால மீனாட்சி அக்கா கழுத்துல கட்டணும். மீனாட்சி அக்கா வாழ்க்கையில சந்தோஷம் வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். இது வரைக்கும் என் உயிருக்கு சமமா நினைச்சிட்டு இருந்த என்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அத்தனையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. செத்தா கொல்லி போட தாய்க்கு தலைமகன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிறந்த தலைமகன் நான் உயிரோட இருக்கும் போதே என் தலையில நெருப்பு அள்ளி கொட்டிட்டான். இனி நான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உயிரோட இருப்பேன்? வேண்டாம் நாச்சியா, தப்பா பேசாத. நடந்தது நடந்து போச்சு. இனிமே தப்ப எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. சரி பண்ற தப்பை அங்க இவன் பண்ணிருக்கான். உடைஞ்ச பானை ஒட்டாது, கறந்த பால் மணி திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. கழட்டி வீசின தாலி மட்டும் எப்படிங்க தானா போய் கழுத்துல ஏறும்? எந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருந்தா மீனாட்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா? எல்லாம் அந்த கழிசடையால வந்த வேலை. தியாவோ தியாவோ பூஞ்சோல மாதிரி இருந்த இந்த குடும்பத்துக்குள்ள புயல் மாதிரி வந்து அத்தனை பேர் நிம்மதியையும் கலைச்சிட்டு போயிட்டா. அவளை நினைச்சாலே பத்திக்கிட்டு வருது. அவளை எங்க குத்த சொல்றீங்க? இவனுக்கு எங்க போச்சு புத்தி? இவன் புத்தி கெட்டு போய் இப்படி பண்ண காரியத்துக்கு அவ என்ன பண்ணுவா? பத்திரமாத்து தங்க மாதிரி கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தி மேல, அதுவும் அடுத்தவன் பொண்டாட்டி மேல இவன் எதுக்கு ஆசைப்படணும்? இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு இப்படி ஒரு தப்பான ஆசை? அதுதாங்க எனக்கு புரியல. அதுக்காக எல்லாரும் நாளைக்கு இவனையா குத்த சொல்லுவாங்க? என்னதானே தப்பா சொல்லுவாங்க? அபிராமியோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. குடும்பம் இருந்தா அபிராமியோட குடும்பம் மாதிரி இருக்கணும், புள்ளைங்கன்னு இருந்தா அபிராமியோட புள்ளைங்க மாதிரி இருக்கணும்னு சொன்ன. இதே ஊரும் உறவும் நாளைக்கு என்ன பார்த்து என்னங்க சொல்லும்? இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இவளுக்கு பிறந்ததெல்லாம் பிள்ளைங்களான்னு கேட்டு கரிச்சு கொட்டுவாங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் அவங்க முன்னாடி நான் நிப்பேன்? ஊரு உறவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மீனாட்சியோட அப்பா அம்மா கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க, நான் என்ன சொல்லுவேன்? நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா திட்ட மாட்டாங்க. அவங்களோட வயித்தறிச்சலே நம்மள சும்மா விடுமா? ஏங்க, மீனாட்சி என்ன நம்பி வந்த பொண்ணு. நான் தான் அவளை இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்து எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேங்க. அப்பேற்பட்ட மகராசி இன்னைக்கு என் பையன் கட்டின தாலிய கழட்டி வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கா. ஒரு எறும்புக்கு கூட கெடுதல் பண்ணணும்னு நினைக்காத தங்க மனசுக்காரிங்க அவ. நம்ம பையன் பண்ண கேவலமான காரியத்தினால மனசு நொறுங்கி போய் கழட்டி வீசிட்டு போயிட்டா. அவளுக்கு மட்டுமா? அவளை பெத்தவங்க மனசு இப்ப என்ன பாடுபட்டு இருக்கோம். ஐயோ, என்னால அதை நினைச்சே பார்க்க முடியலங்க. பாரு நாச்சியா, நடந்தது எதுவும் மீனாட்சியோட அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நம்ம தீபா போய் மீனாட்சிய அவ வீட்டுக்கு போக விடாம தடுத்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு வந்து தங்க வச்சிருக்கா. அப்புறமா கூட்டிட்டு வந்து சமாதானம் பண்ணிக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க மீனாட்சியை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதாங்க. அவ எந்த சமாதானத்தையும் ஏத்துக்க மாட்டா. முதல்ல அவளை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆனதுக்கு அப்புறமும் உங்க பையனுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிற மனசு எங்கேந்து வந்தது அத்தை? இதுதான் நீங்க அவரை பெத்து வளர்த்த லட்சணமான்னு கேப்பா. அத கேட்டு அவ முன்னாடி நான் எப்படிங்க தலை நிமிர்ந்து நிக்க முடியும்? ஆனந்தையும் அவ வாழ வந்த இந்த குடும்பத்தையும் மட்டும்தான்
அவ தன்னோட உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தா. அவளோட அந்த நினைப்புக்கு எந்த குந்தகமும் வராம பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்துச்சுங்க. ஆனா அதை நான் செய்யல. அவன் பெங்களூர் போறேன்னு சொன்னப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். நான் மீனாட்சி கிட்ட சொன்னேங்க, அவனை இப்படி விடாத, இழுத்து போடுன்னு. ஏமாந்துட்டேன், நம்பி ஏமாந்துட்டேன். அது உன் தப்பு இல்ல. பெத்த புள்ளைய நம்பாம நம்ம வேற யார நம்ப முடியும்? இல்லங்க, இப்படி அடிக்கடி நான் பெங்களூர் போறேன், மும்பை போறேன்னு நம்ம அருண் சொல்லியிருந்தா அவன் மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க. ஆரம்பத்திலேயே சுதாரிச்சுக்கிட்டு அடக்கி ஒடுக்கி அவனை தப்பு பண்ண விடாம நம்ம தடுத்திருப்போம். ஆனா நம்ம ஆனந்த் அப்படி இல்லையேங்க. ஒரு துளி சந்தேகம் கூட எனக்கு வரல. என்ன நல்லா நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க. அருண் இப்படி பண்ணிருந்தா கூட நம்பி இருப்பேன். அவன் அப்பப்போ இது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். ஆனந்த் நல்லா தானே இருந்தான், அப்பாவியா இருந்தான். ஆனா எப்ப இப்படி மாறினான்னு தெரியல. என்ன பண்றது மீனாட்சியா? நாம பெத்த மூத்த பையனால நமக்கு அவமானம் வந்து சேரணும்னு விதி இருந்திருக்கு. நடந்துருச்சு. அதையே நினைச்சு மனசு நோகாம கொஞ்சம் அமைதியா இரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பரிகாரம் இருக்கும். அந்த பரிகாரத்தை பண்ணி ஆனந்த அந்த பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு மீனாட்சியோட சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த ஆண்டவன் வழிகாட்டுவான். கடைசியில இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற கதையா ஆயிப்போச்சேடி. இந்த ஆனந்த் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. பெங்களூர் போறேன்னு சொல்லிட்டு உள்ளூர்காரியையே வளைச்சு போட்டுக்கிட்டு ரகசியமா குடும்பம் நடத்தியிருக்கா அந்த பாவி மவன். அம்மா, இவன் அவளை வளைச்சு போடல, அவதான் இவனை வளைச்சு போட்டு குடும்பம் நடத்தியிருக்கா. ஏதோ ஒண்ணுடி. போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டா என்ன, படுத்துக்கிட்டு போத்திக்கிட்டா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். அதை விட்டு தள்ளு. இந்த பிரச்சனையால நாம எதை தொட்டாலும் குறுக்க வந்து கட்டைய போட்டு காரியத்தை கெடுத்துட்டு இருந்த டிக்கெட் காலி ஆயிடுச்சு. அத நினைச்சு நீ சந்தோஷப்படு. யாரம்மா சொல்றீங்க? மீனாட்சியா சொல்றீங்க? ஆமா, எப்ப பாரு அந்த தீபாவுக்கே சப்போர்ட்டா இருந்துகிட்டு நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருந்தால அது பொறுத்துக்க முடியாம தான் கடவுளே இன்னைக்கு அவளுக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சு இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுட்டாரு. வீட்டை விட்டு போனவள தீபா தான் கூட்டிட்டு வந்து அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்கா. அவுட் ஹவுஸ்ல அவளை விட்டு வைக்க கூடாதுமா. அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடி போடி. மீனாட்சிய பொறுத்த வரைக்கும் இப்ப அவ பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி. அவளை பத்தி யோசிச்சு நீ உன் நேரத்தை வீணாக்காத. ஆனந்த பத்தி மட்டும் யோசி. நீயும் நானும் எதுக்காக இங்க தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? சொத்தை பிரிக்கணுங்கிறதுக்காக தான். அதே வேலையை இப்ப ஆனந்தும் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நாம ஆனந்துக்கு சப்போர்ட் பண்ணி அபிராமிக்கு நெருக்கடிய கொடுத்தா வேற வழி இல்லாம அபிராமி சொத்தை பிரிக்க சம்மதிச்சிருவா. தப்பு கணக்கு போடாதீங்கம்மா. அப்படியெல்லாம் என் மாமியார் சம்மதிக்கிற ஆளே இல்ல. ஏண்டி சம்மதிக்க மாட்டா? சொத்துக்கு பாத்தியப்பட்ட 3 பேர்ல 2 பேரு கூட்டு சேர்ந்து பிரிச்சே ஆகணும்னு போர்க்குடி தூக்குனா பிரிச்சுதான் ஆகணும். மெஜாரிட்டிக்கு தான் சட்டமே சப்போர்ட் பண்ணுண்டி. சொத்தை பிரிக்கிற விஷயத்துல ஆனந்த் சும்மா இருந்தாலும் அந்த ரியா சும்மா இருக்க மாட்டா. பொன்னையும் என்னையும் பத்தி சொல்ல தேவையே இல்ல. அபிராமியால சமாளிக்கவே முடியாது. தலையில அடிச்சுக்கிட்டு சொத்தை பிரிச்சே கொடுத்துருவா. அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுறது எப்படின்னு உனக்கு நான் சொல்லி தரேன். நம்பிக்கையோட இரு. ரொம்ப சீக்கிரத்திலேயே உன்னை இந்த வீட்டு மகாராணி ஆக்கி காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் சார், உள்ள வாங்க.
இங்க ஆனந்த்ங்கிறது யாரு? சம்மந்தி அம்மாவோட மூத்த பையன் தான் ஆனந்த். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? அவர் இப்ப எங்க இருக்காரு? இதோ இங்கதான் இருக்காரு. இத பாருங்க, இவர்தான் ஆனந்த். பெரிய மாப்பிள்ள, உங்களை தானே கேக்குறாங்க, பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறீங்க. நான் தான் மேடம் ஆனந்த். என்ன விஷயம் சொல்லுங்க. முதல் மனைவி உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்காம இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? பதில் சொல்லுங்க மிஸ்டர். உங்க முதல் மனைவி பர்மிஷன் இல்லாம ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதுக்காக கேக்குறீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஸ்டேஷனுக்கு வாங்க. அவரை கூட்டிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? கார்த்திக், நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? தம்பினா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவியா? இந்த விஷயத்துல கம்ப்ளைண்ட் பண்ண முழு உரிமை இருக்க ஆளு மீனாட்சி மட்டும்தான். மீனாட்சி கம்ப்ளைண்ட் பண்ணட்டும், நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கற? நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். மேடம், நான் இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க மேடம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கம்பி என்னாதான் புத்தி வரும். அவரை போய் கூட்டிட்டு வாங்க. எஸ் மேடம். வாங்க. ஆனந்த், ஆனந்த், மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம், அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவரை கல்யாணம் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை விட்டுடுங்க மேடம், ப்ளீஸ். உங்க மேல கம்ப்ளைண்ட் இல்ல, நீ தள்ளி போம்மா. யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கிறத மறைச்சு உன்னை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. அதுக்கு ஒரு கேஸ போட்டு டபுள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஐயோ மேடம், இல்ல மேடம், இவர் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேலதான் தப்பு. ப்ளீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, அவரை விட்டுருங்க மேடம். என் கடமை செய்ய விடுமா. உனக்கு ஏதாவது சொல்லணும்னா ஸ்டேஷனுக்கு வா, இல்லனா கோர்ட்டுக்கு வா. கூட்டிட்டு வாங்க. தியா, நீ தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி, கார்த்தி இருக்கிற தைரியத்துல தானே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த? சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்ட. இதோட விளைவு பெருசா இருக்கும். ஆனந்த், ரியா, எனக்கு எதுவும் ஆகாது. நீ ஜாக்கிரதையா இரு, நான் வெளியே வந்துருவேன். போங்க. ஆனந்த், நீங்க தான் தாலியே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? என்ன, உன்னை இன்னும் இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்கங்கிற தைரியத்துல பேசுறியா? அக்கா, நீங்க இவ கூட எல்லாம் பேசிக்கிட்டு உங்க தகுதி நீங்க குறைச்சுக்காதீங்க. உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? ஒருவேளை உன் புருஷன் கூட நீ ஒழுங்கா இருந்து, அப்ப உன் புருஷன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா நீ பாத்துட்டு பேசாம இருப்பியா? அதெல்லாம் பேசாம இருப்பாங்க தீபா. இவங்கெல்லாம் புடவைய மாத்துற மாதிரி புருஷனை மாத்துறவங்க தானே. தப்பா பேசாதீங்க. நான் ஒன்னும் தப்பா பேசல, நீ நடந்துக்கிட்டதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்.
உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. உங்களை பத்தி முழுசா தெரியாம என் அண்ணன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான். நீங்க அவனை உண்மையா லவ் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். நீங்க சொத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு என் அண்ணனுக்கு நான் புரிய வைப்பேன். தப்பா பேசாதீங்க. நானும் அவரும் உண்மையா லவ் பண்ணோம். அந்த உண்மையான காதல் தான் எங்களை சேர்த்து வச்சிருக்கு. மத்தபடி சொத்து மேல எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. உண்மை என்னன்னு ப்ரூவ் பண்ணி உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விட மாட்டேன்.